ஹே கைஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி கடாரங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். நம்ம போஜனம் பிளேலிஸ்ட்டில் ஊறுகாய் பிக்கிள் பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை போய் பாருங்கோ. இந்த கடாரங்காய் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருந்ததுப்பா. இதை எலுமிச்சங்காய் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துருங்கோ, அந்த ஜூஸ் அதிலே விட்டுருங்கோ. இதை ஆக்சுவலி ஒரு வாரம் நன்னா ஊறணும்னு சொல்லுவாள். பட் இந்த காய் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, எனக்கு 3 நாள்லேயே நன்னா ஊறிடுத்துப்பா. இந்த கடாரங்காவை போட்டுட்டு வேணுங்கிற அளவு உப்பு, கல்லுப்பு தான் போடணும், உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. காத்தால் ஏந்து குளிக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா வெயிலில் 2-3 நாள் தான்ப்பா வச்சேன். வச்சதுக்கப்புறம் நன்னா அந்த தோல் சாஃப்டாகி ஊறிடுத்து ஒரு கடாயில் நன்னா நல்லெண்ணெய் உண்டுன்னு விட்டுக்கோங்க. கடுகு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், காரத்துக்கு சில்லி பவுடர், கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு ஒரு நன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கடாரங்காவையும் போட்டு நன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயப்பொடி போடுங்க. சூப்பரான கடாரங்காய் ஊறுகாப்பா, ரொம்ப அருமையாக இருந்தது. இது ரொம்ப நாளும் வச்சுக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. தயிர் சோத்தோட அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க.